எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். கோழியில் அதிக வருமானம் வருதா, யூடியூப்பில் அதிக வருமானமாக வருதான்னு சொன்னால் நிறையா வருதுங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லோரும் குழப்பத்திலே இருக்கீங்க. அந்த குழப்ப தீர்றதுக்கு டீட்டெயிலாக விளக்க சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ. நமக்கு யூடியூப்லேயும் சரி, கோழி வளர்ப்புலையும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே போயிட்டுருக்குங்க. என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் எத்தனை வியூஸ் போகுது, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, என்னென்ன ஆதரவு கொடுக்குறாங்கங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே பார்க்க தோணுதுங்க. ஏன்னா இதுலேயும் அக்கறை நமக்கு அதிகமாகிடுச்சு. நம்ம கோழி வளர்ப்புக்காக வீடியோக்குள்ளே வந்தது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீடியோ போடுறதுக்காக கோழி வளர்ப்பு பார்க்கல. ஆக்சுவலாக நம்ம இதில் வருமானம் எய்ம் பண்ணியே வரல, ஆனால் வருமானம் வந்துருச்சு. அதை எய்ம் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். இதுதாங்க உண்மையான விளக்கம். வாங்க டீட்டெயிலாக ஒன்று கோழி வளர்ப்பு சொல்லிடுங்க. டீட்டெயிலாக கோழி வளர்ப்பு நமக்கு இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி நல்ல வருமானம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நிறையா கோழி செத்ததுனால நமக்கு வருமானம் இல்லைனாலும் சரி, இவ்வளோ தெம்பாக கோழி வளர்க்குறீங்கன்னா அதுக்கும் டீட்டெயில் இருக்குங்க. அதுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதமாக ரெகுலராக ஒரு 10,000 எய்ம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, நமக்கு 10,000 வர ஆரம்பிச்சிருச்சு, இனி 15,000 20,000 அப்படின்னு மேல் முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம். நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா, இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், இதை வச்சு அதை பண்ணிடலாம், அதை வச்சு இதை பண்ணிடலான்னு பெரிய எய்மிங்லாம் இருந்துச்சு. அந்த எய்மிங்லாம் உடைக்கிற மாதிரி மறுபடியும் நோய் வந்துச்சு. மறுபடியும் கோழிகள்லாம் செத்துச்சு. மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி 4 கோழி 5 கோழிலாம் ஆரம்பிக்கல. நம்ம புதுசாக நம்மகிட்ட ஒரு கோழி ராகம்னு நம்மகிட்டே இருக்குது. இதை நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற இப்போ இந்த வாட்டி ரொம்ப தைரியமாகவே இருந்தீங்க. காரணம் என்னென்னா, நமக்கு முதலீடு இப்போ இருந்ததை வச்சு டக்குன்னு எந்திரிச்சலாம் அப்படின்னு. இதுலேயுமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க. அக்கா, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு 10,000 5,000 முதலீடு போட்டு, இல்லை ரொம்ப இல்லை, ஒரு 10 கோழி இல்லை ஒரு 5 கோழியாவது முட்டையிடுற கோழியாக வாங்கி விட்டு நீங்கள் வளர்த்து இதிலேருந்து கொண்டு வரலாம்ல, ஏன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்கிறது நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஐடியா கொடுத்தாங்க. இதையும் மீறி நமக்குமே என்ன தோணுச்சுன்னா, பண்ணிடலாமா, வாங்கி விட்டுல 10,000 என்ன 20,000 கூட செலவு பண்ணி ஒரு பேட்ச் கோழி வாங்கி விட்டுடலாமா அப்படிங்கிற பிளான்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன் அதை நிப்பாட்டினேன்னா, நம்ம கோழியிலே வளர்ந்து பெருசாகிட்டே வர்ற நேரத்தில் எதுக்கு நம்ம இன்னொரு முதலீடுன்னு போட்டு திருப்பி ஏற்கனவே மாடியில் செட்டு போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க வீடியோவில். அது வேறு என்னத்தையோ கொஞ்சம் ஜாமான்கள் இருந்துச்சு, போடலான்னு ஆரம்பித்தது எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 30,000 அதில் லாக் ஆகிடுச்சுங்க. அப்படி பண்ணும்போது மறுபடியும் செலவை இழுத்துட்டே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க, வருமானம் இருக்குதான்னு கேட்டால், இப்போ 1-2 கோழி விற்றதை வச்சு கோழி தீவனம் வாங்கி போட்டேன். அடுத்து ஒரு 1000 ரூபாய்க்கு தேங்காய் புண்ணாக்கு வாங்கியிருக்கேன். அரிசிங்கிறதும் ஒரு அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாங்கிறது முதலீடு நம்ம செலவோட செலவு அது போயிருங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நமக்கு. அப்போ நமக்கு ஒரு லாபம், அதாவது வருமானங்கிறது வரல, ஆனால் செலவும் இல்லை, ரொம்ப அதிகமாக இல்லை, எதுக்கு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம வருமானம் எடுக்க முடியும். அது போகவும் 1-2 பேர் கோழி கேட்டால் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். அதனால் நம்ம அது செலவு ஈக்குவல் பண்ணி போயிடும். வருமானங்கிறது அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாதுங்கிற இப்போ நான் ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் தெரியுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அது என்னென்னா, நம்ம ஒரு முதலீடுங்கிறத உள்ளே போடலை, சரிங்களா. அதனால எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஃபீலிங் தான். நம்ம திருப்பி முதலீடு போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப வலிக்குங்க. இவ்வளோ போட்டுட்டோமேன்னு தன்னறியாமையே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து நான் விலகி வந்துட்டேங்க. ஆக மொத்தம் கோழியில் வருமானு கேட்டால், கோழியில் வருமானம் வரும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற நிலவரத்தில் நம்மளோட கோழியோட வருமான நிலவரம் இருக்குது. இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். யூடியூப்பை பற்றி பேசலாங்க. யூடியூப்பில் வரலாங்க. யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கோழி வீடியோக்கெலாம் போடும்போது நமக்கு எப்படி அதை எடிட்டிங் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி வாய்ஸ் கொடுக்கணும் எதுவுமே தெரியாது. விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வந்தவங்க தான். இப்போ ஓரளவுக்கு மானிட்டேஷன் ஆகி பணம் ஏற ஆரம்பிக்குது. டாலர் கணக்கில் தான் ஏற ஆரம்பிக்குது. எவ்வளோ ஏறிட்டுன்னு சொன்னால் சிரிக்கக்கூடாது யாரும். ஒரு 25லேருந்து ஒரு 30க்குள்ளே தான் டாலரே ஆட் ஆகிருக்குங்க. $100 ஆட் ஆனால் தான்
அதாவது 8000 ரூபாய் 8000 சில்லற, அதாவது $100 ஆட் ஆனால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் மாற்ற முடியும். சரிங்களா? இதுதான் இன்னையோட நிலவரம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பணம் இப்போதைக்கு வராதான்னு கேட்டால் அதுவும் வரும். வெயிட்டிங்கில் இருப்போம் அப்படிங்கிற நிலவரத்தெலாம் யூடியூப் இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் யூடியூப்பில் அதிக வருமானமா கோழியில் அதிக வருமானமான்னு பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணுறேன். எதில் ஜெயிச்சுட்டு எதில் அதிக வருமானம் வருதுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் ரெண்டுலேயுமே வருமானம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியங்க. அடுத்தடுத்து என்னென்ன தேவைகளுக்காக வீடியோ போடணும் அப்படிங்கிறதே இது பண்ணுங்கள். நம்ம இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக செடி வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் இனலுக்கு வெயில் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுது கோழிக. இடத்தையும் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் தீவனம் இதுலேருந்து எல்லாமே மாற்று கொஞ்சம் பண்ணணுங்க. நம்ம தீவனத்தில் கொஞ்சம் கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம் மருந்துகளை. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கவனமாக நாட்டு மருந்துகளை யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு டாப்பிக்கில் போயிட்டுருக்குங்களா? வாங்க நம்ம டாப்பிக்லேயே போகலாம். யூடியூப்பும் சரி கோழி வருமானம் சரி கண்டிப்பாக வேறு லெவலில் கண்டிப்பாக என்னை சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. யாரெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். ஃபீலிங்கில் தான் இருக்கேன். ஃபீல்டுலையும் இந்த ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பிடிச்ச தொழிலை செய்யும்போது நம்ம வந்து இன்றைக்கி இல்லைனாலும் எனக்கு ஒரு நாள் நல்லா பெரிய லெவலில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. யூடியூப்புங்கிறது நான் வந்து எதிர்பார்க்காத ஒன்று சக்ஸஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம எதிர்பார்த்து சக்ஸஸ் ஆகாமல் ஓடிட்டு இருக்காது. ஒரு யூடியூப்புங்கிறது நான் வந்து இந்த அளவுக்கு நம்ம யூடியூப்பில் வருவேனா, இவ்வளோ பேர் நம்மளை ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயமாகவே இருந்துச்சு. அதுவும் ஓகேன்னு போயிட்டுருக்குங்க. அதனால் நம்ம ரெண்டுலேயும் எய்ம் பண்ணுவோம். ஏர்னிங்கும் வரும், ஒரு ஏமிங், அதாவது சொல்கிறது இந்த கோழி வளர்த்து ஒரு 100 கோழி வளர்க்கணும், 200 கோழி வளர்க்கணும், யார் கேட்டாலும் விற்கணுங்கிற அந்த எய்மிங்கும் போகும். அதே மாதிரி டாலர்ஸ் ஆட் ஆகி மாதம் ஒரு $100 ரீச் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஒரு 8000 ரூபாய் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் போனாலும் அதுவும் நமக்கு சக்ஸஸ் தானே. அதனால் ரொம்பலாம் ஆசைப்படலைங்க. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஆடணும், பாடணும், வேறு லெவலில் போடணும் அப்படிலாம் ஐடியாக்கெலாம் கிடையாது. இதில் கண்டிப்பாக இந்த தொழில் பண்ணி இதில் சாதித்து ஒரு யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், யூடியூப்பில் நம்ம பார்த்தா தெரியணும், அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு இதாக வந்துடணும், நம்மளை வச்சு 4 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம எப்போவுமே போயிட்டுருக்கோங்க. நம்ம நேர்வழியில் நம்ம முயற்சி மட்டும் எதுலேயுமே கைவிடாமல் நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுங்கிற மாதிரி நம்ம போயிட்டுருப்போங்க. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி ஃபோன் பண்ணியும் பேசுகிறீங்க. கொஞ்சம் நோய்க்கு வந்துருச்சுக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுலாம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேரை கூட நான் சரியாக கேட்கல. அவங்க கோழிலாம் எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே இழப்பீடுன்னு வரதான் செய்யும். ஏன் வளர்க்குறீங்கன்னு கூட கேட்பாங்க. நிறைய பேர் நம்மளை விட பக்கத்துலேயே உட்காந்து கோழி வளர்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பாவம், நம்ம தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக என்றைக்கு ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இதை ஒரு முதலீடாக வச்சு நம்ம வந்து பெரிய லெவல்லே வரலாம். ரொம்ப அதிக முதலீடு போட்டு இறக்கி நிறைய காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கோழியை வளர்த்தோம்னாலே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக கோழி வளங்க. பார்க்கலாங்க, எல்லாமே நல்லபடியாக போகும் அப்படின்னு நம்பலாம். இப்போ கடைசியில் பார்த்தா நமக்கு இப்போதைக்கு வருமானம்னா கோழிலையும் இல்லை, யூடியூப்லேயும் இல்லைங்க. இதான் உண்மை நிலவரம். கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும்போது இப்போ எப்படி வந்து நான் சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுறனோ அதே மாதிரி உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே நானும் எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ இப்போ வருமானம் போயிட்டுருக்கு, எவ்வளோ கோழி குஞ்சு இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். சின்ன குஞ்சுகளாக இருந்ததெல்லாம் இப்போ பெருசாகிடுச்சு. நமக்கே வித்தியாசம் தெரியும். வீடியோஸ்குள்ளே பார்த்துட்ருக்கவங்களுக்கு வித்தியாசம் நிறையவே தெரியலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணனாலே நமக்கு மறுபடியும் ஒரு கோழி பண்ணையை உருவாக்கி ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமையும் திறமையும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. முதலீடு நம்மகிட்ட இல்லை, அப்படி பண்ணிடலாம், இதை பண்ணால் ஜெயிச்சிடலாம், அதை பண்ணிடலான்னு நினைக்கிறத விட பொறுமையாக எது கரெக்டாக வரும், எது பிளான் போட்டால் சக்ஸஸ் ஆகும்,
இந்த கோழி குஞ்சை இப்படி பிடிச்சிட்டு போகிறதுனால நம்ம எப்படி வந்து அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். நோய் வந்தாலும் அசால்ட்டாக தூக்கி போட்டு இனியெல்லாம் கோழி பண்ணலாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் தூக்கி போட்டு வெளியே போகாதீங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 நேரம் யோசிக்கலாங்க. உள்ளே இறங்கிட்டோன்னா யோசிக்கவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம போயிடணுங்க. இதுக்கு வேறு வழியே கிடையாது. ஒரு கட்டத்தில் யார் யார் வந்து நம்மளை வந்து இவ்வளோ தேவையான்னு சொன்னவங்கலாம் நம்மளை வந்து நல்ல பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நம்ம வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எய்மிங்கு எல்லாருக்குமே வேணும். எனக்குள்ளது மாதிரி எல்லாருக்குமே வேணும்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு தேவைக்கான ஒரு செலவை வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி கொண்டு போய்க்கலாங்க. பேலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பேலன்ஸை நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி தொழில் எடுத்து பண்ணும்போது நம்ம குடும்ப தேவைகளை ஃபுல்லாகவே நிறைவேற்றலாங்க. அந்த அளவுக்கு வருமானம் வரதான் செய்யும். நமக்கு வராது, சரி நடக்காது, இது சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் எல்லாமே தப்பாக தாங்க போகும். பாசிட்டிவ் மைண்டில் இருக்கேன். நான் எப்படி வர்றேங்கிறத நீங்கள் பாருங்கள். பாய்.